இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது. அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று நம்ம சொல்லி இந்த கணிப்பு எப்படி எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதுக்கு நேற்று வந்து 961 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ரிசல்ட் 961. இதுக்கு வந்து நம்ம வந்து என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 561, 520, 543, 807, 554 சொல்லிட்டு நம்ம ஒரு 7-8 செட்டு இதுலேருந்து நம்ம கெஸ்ஸிங்காக பார்த்தோம். இதுலேருந்து 561க்கு 961 ரிசல்ட்டில் இல்லை பிசியில் 61 அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்திருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம போர்டு வைஸு அப்படின்னு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கும்போது பி போர்டில் தான் நம்ம வந்து 6 அப்படிங்கிறதும் நம்ம சொன்னோம். ஆன் போர்டாக இருந்தாலும் சரி, பி போர்டாக இருந்தாலும் சரி, பி போர்டில் 6 அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ பி போர்டில் 6 அப்படிங்கிறது வந்து போர்டு வைஸ் நம்ம கெஸ்ஸிங் பண்ணும்போது அந்த 6 அப்படிங்கிறது கிடச்சிருக்கு. இன்றைக்கி எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த 961 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இதில் வந்து 746 அப்படிங்கிறது கடைசியாக நம்மளுக்கு இந்த இடத்துல ரிசல்ட்டாக இந்த இடத்துல இருக்குது. 746 624 238 063 111 740 753 455. மோஸ்ட்லி சொல்ல போனால் நம்மளுக்கு வந்து எல்லா எண்களுமே இதில் ஓரளவுக்கு கலந்தே நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி இந்த 961 அப்படிங்கிற ரிசல்ட்டுக்கு இருக்குது. சரி, இப்போ இன்றைக்குரிய கெஸ்ஸிங்கில் இருக்கும்போது இந்த பேட்டர்னில் எப்படி வருது, இல்லை வேறு எந்த மாதிரி டபுள்ஸ் வாய்ப்பு இருக்கா? முந்தா நேற்று பார்த்திங்கன்னா ஏபியில் டபுள்ஸு, நேற்று பார்த்திங்கன்னா டி போர்டு ஏ போர்டு டபுள்ஸு அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து டபுள்ஸ் வாய்ப்பு இருக்குமா இல்லை எப்படி அப்படிங்கிறத இது மூலிமா பார்ப்போம். ஆறுக்கு 4, 0க்கு 3னா 1க்கு 4, ஸோ 644 அப்படிங்கிறது கிடைக்கிது. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு என்ன மாதிரி கெஸ்ஸிங்காக நம்மளுக்கு வருது அப்படிங்கிறது பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். 954 அப்படிங்கிறது இங்கேருந்து கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. அதே மாதிரி 641 கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. 852 அப்படிங்கிறதும் கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. 644 அப்படிங்கிறதும் கெஸ்ஸிங்கில் கிடைக்கிது. சரிங்களா? சொல்லப்போனால் ஓகே. இப்போ இங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4 கிடச்சிருக்கு, 4 செட்டு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து என்ன இங்கே எப்படி கெஸ்ஸிங்கில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம்னு வச்சிங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 9க்கு 5 இருக்குது, அப்போ 5, 6க்கு வந்து 1 இருக்குது, இந்த இடத்துல 1க்கு வந்து 2 இருக்குது. சரி, 512 அப்படிங்கிறதையும் நம்ம இங்கே வந்து கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளுக்கு வந்து 512, 9க்கு 5, 6க்கு 1, 1க்கு 2, 512 அப்படிங்கிற மாதிரி பார்க்குறோம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 861 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 8க்கு வந்து 5 அப்படின்னா 9க்கு வந்து 6, அதே மாதிரி 6க்கு வந்து 4, 1க்கு வந்து நம்மளுக்கு வந்து எங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஸோ 640 அப்படிங்கிறதும் நம்மளுடைய கெஸ்ஸிங்காக இங்கே பார்க்குறோம். 640. ஓகேங்களா? ஸோ சொல்லப்போனால் நம்மளுக்கு இந்த ஓவரால் பேட்டர்ன் படி நம்மளுக்கு இதுக்கு அடுத்தது அப்படின்றது பார்த்தோன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல 951 அப்படின்னு கிடைக்கிது. 951 அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல 9க்கு 2, 5க்கு வந்து 6 அப்படிங்கும்போது 5க்கு 6 என்னன்னா 6க்கு வந்து 5, 5க்கு 6 அப்படின்னா 6க்கு வந்து 5, அதே மாதிரியே 1க்கு வந்து 5. ஸோ 255 அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல கெஸ்ஸிங்காக பார்க்குறோம். ஸோ இல்லைங்களா? இப்போ வந்து 9க்கு 2, 5க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 7, சாரி இந்த இடத்துல வந்து 7 வரணும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 7. ஸோ 275 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். 275. சரி, இப்போ வந்து நம்மளுக்கு இந்த பேட்டர்ன் படி நம்மளுக்கு கிடைத்த எண்கள் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ மொத்தமாகவே இந்த எண்களை வச்சு நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த மாதிரி இங்கே கெஸ்ஸிங்கில் நம்ம கிடைக்கிது அப்படின்றத பார்த்தோம்னு வச்சிங்களேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மொத்தம் வந்து நம்மளுக்கு 7 செட்டு நம்மளுக்கு தினசரி இந்த 6, 7, 8 இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கெஸ்ஸிங்கில் நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 954, 641, 852, 644, 512,
2 2 7 5 6 4 0. ஸோ இப்போ இதில் நம்ம பொதுவாகவே என்ன பார்க்குறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ இதில் எப்படி இருக்குது, இந்த பேட்டர்ன் படி பார்த்தா எப்படி வருது, இந்த கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு எப்படி கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ இதில் வந்து இந்த இடத்துல 4 6, இந்த இடத்துல 4 6, இந்த இடத்துல 4 6 அப்படிங்கும்போது நம்ம எப்படி பேட்டர்னை பார்க்குறோம்னா, இது வந்து பாக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். பாக்ஸ் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்ம எப்படி இதில் வந்து பார்க்குறோம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இது பாக்ஸ் ஆர் டைரக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். ஸோ இதில் மொத்தம் வந்து நம்மளுக்கு 1 2 3 4 5 6 7 செட்டு நம்மளுக்கு இங்கே இருக்குது. இப்போ இந்த 7 செட்டில் நம்மளுக்கு பார்க்கும்போது 4 6 அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அதிகமாக இந்த இடத்துல 46 46 46ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அதிகபட்சமாக இந்த இடத்துல 46ங்கிறது நம்மளுக்கு இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 25 அப்படிங்கிறது இருக்குது. சொல்லப்போனால் நம்ம இது ரெண்டையுமே ஜஸ்ட்டு ஒரு இதில் நோட் பண்ணி பார்ப்போம். 46 25 46 64 25, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 25 52. ஏன்னா இந்த இடத்துல 52 இருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல 52, இங்கே 25, இங்கே 64, இங்கே 45, இங்கேயும் பார்த்தீங்கன்னா 25, இங்கே பார்த்தீங்கன்னா 44. ஸோ நம்மளுக்கு இது பாக்ஸ் ஆர் டைரக்டு. ஸோ இது இல்லாமல் ஏபிஎஸ்சிபிசி அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தா என்ன மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோன்னு வச்சுங்களேன். இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் ஏபிஎஸ்சிபிசி 64 46 25 52 44, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 40 41. ஸோ இந்த ஒரு 4 3 7 விதமான எண்களை வந்து நம்ம ஏபிஎஸ்சிபிசி கணிப்புகளாக பார்க்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தோம் ஆல் போர்டில் என்ன மாதிரி கெஸ்ஸிங்கில் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தோன்னா 6 4 தான் ஆல் போர்டில். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக பி போர்டு அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து நேற்று பி போர்டு நம்ம கெஸ்ஸிங் பார்க்கும்போது 6 அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து சி போர்டில் 6 அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ்ஸிங்கில் பார்க்குறோம். சி போர்டில் 6, சப்போஸ் அந்த 6 அப்படிங்கிற மாதிரி இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து 4. ஸோ இந்த கணிப்புகள் தான் நம்ம பார்க்குறோம். இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வரக்கூடிய அனைத்து விதமான வீடியோக்களும் உங்களை வந்து சரியான நேரத்தில் சேரும். அதே மாதிரி வீடியோக்கு கீழே ஹைப் அப்படிங்கிற பட்டன் இருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. இவ்வளோ தான் நம்மளுடைய கணிப்புகள். இந்த கணிப்புகள் தகவல்கள் அனைத்தும் முழுக்க பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் கிடையாது. இந்த கணிப்புகள் அனைத்தும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே அப்படிங்கிறத சொல்லிட்டு திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.